வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 29 அதிகாலை ஆய்வறிக்கை. கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவு. கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் ஈரோடு மாவட்டம் தாளவாடி 3.2 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் அடையா மழை 44 மில்லிமீட்டர், சித்தாறு 34 மில்லிமீட்டர், குழித்துறை 33 மில்லிமீட்டர், திருப்பரப்பு 25 மில்லிமீட்டர், பேச்சுப்பாறை 23 மில்லிமீட்டர், தக்கலை 10 மில்லிமீட்டர், சிவலோகம் சித்தாறு 2 மற்றும் கோழிப்போர் விலை, களியல், பெருஞ்சாணி, பாலமோர், புதர் அணைக்கட்டு, முள்ளங்கினாவிளை, இரணியல், குளச்சல், கன்னிமார் கிடையாது, குளச்சல் வரைக்கும் மழை. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்திலையும் மழை பொழிந்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை 22 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. மீமிசல்லையும் மழை பொழிவு. அதே போல தென்காசி மாவட்டம் செங்கோட்டை 22 மில்லிமீட்டர், குண்டார் அணைக்கட்டு 17 மில்லிமீட்டர், அடவி நாயனார் கோலையும் மழைதான். அறிவிக்கப்பட்டது இல்லாம மேலும் கன்னியாகுமரியில 8 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு இடத்துல மழை பொழிஞ்சிருக்கு. மயிலார், அதாவது நல்ல அடர்ந்த வனப்பகுதி, அணைகள் நீர்பிடிப்பு பகுதி. இது கன்னியாகுமரி மாவட்டம் மயிலார் 8 சென்டிமீட்டர் 80.8 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் பல இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. பார்த்தீங்கன்னா எடாய்கோடு 52 மில்லிமீட்டர், அடுத்தபடியா அருமனை 28 மில்லிமீட்டர், செருகோல் 38 மில்லிமீட்டர், மேலும் சித்திரங்கோடு 39 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு. இன்னும் பல இடங்களில் மழைப்பொழிவு. அதே போல தேவக்கோட்டைக்கு அருகிலே, தேவக்கோட்டைக்கு வடக்கே பேரட்டுக்கோட்டை 22 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. தேவக்கோட்டையிலையும் 38 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்குது. தேவக்கோட்டைக்கு வடக்கே நல்ல மழை பொழிந்திருக்கிறது. இன்றைக்கு எப்படி இருக்கும், வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இதனிடையே கேரளா மற்றும் கேரளா ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையோட கேரள பகுதியில் நல்ல மழை. இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நுழையலே தவிர தமிழ்நாட்டுக்குள் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தில் நுழைஞ்சிருக்கு, உள்ள தேவக்கோட்டையில் பெஞ்சிருக்கு. ஆனால் இப்பொழுது வரைக்கும் கேரளாவில் நல்ல மழை பொழிந்து வருகிறது. குறிப்பாக கொச்சி சுற்று வட்டாரம்லாம் நல்ல மழை. வால்பாறை வரைக்கும் அது கிடைச்சிருக்கு. வால்பாறை தகவல் இன்னும் நமக்கு கிடைக்கல. இதனிடையே இன்றைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தென்கடலோரத்தில், அதாவது இலங்கையில் பொழியக்கூடிய மழை தென்கடலோரம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இலங்கையில கடந்த சில நாட்களாக இடி மின்னலுடன் மழை. யாழ்ப்பாணம் கிடையாது, தெற்கே, அதாவது மத்திய இலங்கை, தென் இலங்கை, தென் மேற்கு இலங்கை, மேற்கு இலங்கை நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கு. இன்றைக்கும் டெல்டாவின் தெற்கு பகுதி மற்றும் ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்ட ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்திற்கு தேவக்கோட்டையில் பெய்தது போல இன்றைக்கும் எங்காவது ஒரு இடத்துல பெய்ய வாய்ப்பு இருக்கு. ராமநாதபுரத்திற்கு தெற்கே, தெற்கு கடலோர ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தோட பகுதிகள், கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்கு. இலங்கைக்கு உறுதியாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை இலங்கைக்கு இருக்கு. இந்த மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் கடலோரத்திற்கு மாலை இரவில் எட்டும். அதற்கு முன்பே இன்றைக்கு மதியம் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, மேட்டுப்பாளையம், சிறுமுகை உள்ளிட்ட மற்றும் மேட்டுப்பாளையத்திற்கு மேற்கே உள்ள கேரள எல்லையோர மருதமலை உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் வால்பாறை, உடுமலைப்பேட்டை தெற்கு மற்றும் பொள்ளாச்சி தெற்கு வாய்ப்பு இருக்கு. மூணாறு, மறையூர் பகுதிகளில் இருந்து உடுமலைப்பேட்டை பகுதிக்கும் வால்பாறைக்கும் வருவதற்கு உறுதியான வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு வார்த்தை ரொம்ப 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 அர்த்தம். உறுதிங்கும் பொழுது நான் அதை அழுத்தி சொல்வேன். அடுத்தபடியாக வால்பாறையிலிருந்து கொடைக்கானல் மலைப்பகுதி வரைக்கும் உள்ள அந்த மலைப்பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. அதே போல நேற்றைக்கே மூணாறு மற்றும் கேரளா இலக்க சாகுபடி பகுதி, தேனி மாவட்ட எல்லையோர பகுதிகளுக்கு நேற்றைக்கே மழைப்பொழிவு கொடுத்திருக்கும். இன்றைக்கும் மழைப்பொழிவு பிரகாசமா இருக்கு. இதுல விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிக்கும், ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், ஐயனார் கோயில் பகுதிக்கும், சதுரகிரி மலைப்பகுதிகளுக்கும், அதே போல திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும், கன்னியாகுமரிக்கும் இன்றைக்கு கனமழை இருக்கு. கன்னியாகுமரிக்கு நேற்றை விட கனமழை இருக்கு. திரும்ப 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 தினசரி பெஞ்சிட்டே இருக்குங்க. இந்த கோடை முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மழை உண்டு. கோடை முழுவதும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மழைதான். மழை இல்லாத நாள் இருக்காது. ஒரு ஒதுக்கி இருக்கும். ஒரு நாள் இல்லைன்னா கூட அடுத்த நாள் அந்த இடத்துக்கு மழை வந்துடும். அதன் அடிப்படையில் இன்றைக்கும் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இன்றைக்கு மழை இருக்கு. நேற்றை விட கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கு. இந்த மழைப்பொழிவு சற்று கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் கர்நாடக பகுதிக்கும், நேற்றைக்கே கர்நாடகாவோட மைசூர் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் இடி மின்னலுடன் கனமழை. இன்றைக்கும் கோளாறு, தங்கவயல், பெங்களூரு, மைசூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கு பெய்யக்கூடிய மழை. அது திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி, அதாவது 29ஆம் தேதி எதிர்பார்த்திருந்தோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வாய்ப்பா எடுத்துங்க. இன்னைக்கு நாளைக்கு உறுதி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட ஒசூர் மற்றும் தேன்கனிக்கோட்டை,
மற்றும் தருமபுரி மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட இப்போ மேற்கு ஓர பகுதி ஒகேனக்கல், பெண்ணாகரம் மற்றும் அப்படியே ஆங்காங்கே கிருஷ்ணகிரி உள்ளேயும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் உள்ளேயும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி தாளவாடியில் நேற்றைக்கு மழை, இன்றைக்கு உள்ளேயும் வரும். சத்தியமங்கலம், பண்ணாரிக்கு வரும். நீலகிரி மாவட்டத்திலையும் ஆங்காங்கே வடக்கு சரிவு மேற்கு சரிவில் இருக்கும். வடக்கு சரிவு வரும்பொழுது பவானி சாகருக்கும் வரும். அப்படியே பவானி சாகருக்கு வடக்கே உள்ள பண்ணாரி, சத்தியமங்கலம் மற்றும் அப்படியே திம்மம் மற்றும் கர்நாடக எல்லையோர பகுதி அந்தியூர், எண்ணமங்கலத்துக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. கோபிச்செட்டிப்பாளையம், தூக்கநாயக்கம்பாளையம் போன்ற பகுதிகளுக்கும், மேட்டூரோட கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. 30ஆம் தேதி இன்னும் உள்ளே வந்துடும். நாளைக்கு பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆக நாளை 30ஆம் தேதி பாலக்காட்டு கணவாய் பகுதி, அதாவது பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை பகுதிகளுக்கும் அதையும் தாண்டி கொஞ்சம் உள்ளேயும் வந்து நேகமும், கருமாபுரம், பொள்ளாச்சி வடக்கு போன்ற பகுதிகளுக்கும் நாளை வியாழக்கிழமை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நாளைய மழைப்பொழிவு திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கல்வராயன் மலைப்பகுதி மற்றும் கோமி அணைக்கட்டு பகுதி மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட மேற்கு பகுதி, அப்புறம் திருச்சி மாவட்டத்தோட வடக்கு பகுதி, சேலம் மாவட்டம் மற்றும் தருமபுரி மாவட்டத்தோட அதாவது கல்வராயன் மலைப்பகுதி, அதாவது ஏற்காடு மற்றும் கல்வராயன் மலைப்பகுதி, தம்மம்பட்டி, கொல்லிமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாளைக்கு மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஒதுக்கி தான் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒதுக்கி தான். அப்புறம் நாளைய மறுநாள் 30, அதாவது தென் மாவட்டங்களுக்கு படிப்படியாக உள்ளே வந்துடும் மழை. 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நன்றாகவே பரவலாகிவிடும். 1ஆம் தேதி கிழக்கு கடலோரம் வரைக்குமே வர வாய்ப்பு இருக்கு. சென்னையிலிருந்து கோடியக்கரை வரைக்கும் உள்ள கடலோர பகுதிகளில் ஏதேனும் ஒரு சில இடங்களில் வந்து கடலோரம் கொடுக்கும். சார் அது ஏன் அப்படி சொல்கிறோம்னா, அதாவது மழை பரவலாக ஒரே அடைத்து கொண்டு பெய்யாது, ஆனால் மேற்கே அடைத்து கொண்டு பெய்யும். அதாவது கடலோர மாவட்டங்களுக்கு வரும்பொழுது தென்கிழக்கு திசை காற்று, நம்ம தமிழ்நாட்டோட கடலோர மாவட்டங்களுக்குள்ள நுழையக்கூடிய காற்று, உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் நுழையக்கூடிய காற்று ஆரல்வாய் மொழிக்கு வருது. அதே போல ராதாபுரம், தூத்துக்குடி, திருச்செந்தூர் பகுதியில் நுழையக்கூடிய காற்று எங்க வருதுன்னா கோவில்பட்டிக்கு வருது. அதே போல ராமநாதபுரம் தெற்கு கடலோரம் மற்றும் ராமேஸ்வரம், தொண்டி பகுதியில் நுழையக்கூடிய காற்று தேவக்கோட்டை உள்ளிட்ட சிவகங்கை மாவட்ட பகுதிக்கு வருது. புதுக்கோட்டை மாவட்ட பகுதிக்கு வருது. புதுக்கோட்டையோட மணமேல்குடி மற்றும் மீமிசல், அப்படியே பார்த்தீங்கன்னா ஜெகதாப்பட்டினம், கோட்டப்பட்டினத்தில் நுழையக்கூடிய காற்று புதுக்கோட்டை, ஆலங்குடி, திருச்சிக்கு வருது. அதே டெல்டாவின் தெற்கு பகுதியில் நுழையக்கூடிய காற்று நேரடியாக உள்ளே பெரம்பலூர், அரியலூர் மற்றும் கடலூர் மாவட்டத்தோட உள்பகுதி, நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வடக்கு நோக்கி வருது. அங்கே ஒரு பெண் இருக்கும். புதுச்சேரியில் நுழையக்கூடிய காற்று, சிதம்பரத்தில் நுழையக்கூடிய காற்று கொஞ்சம் உள்ளே, பிச்சாவரத்தில் வழியாக உள்ளே நுழையக்கூடிய காற்று அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே திண்டிவனம் உள்ளே காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு போய் அங்கே போய் அனலை கொடுக்கிறது. டெல்டாவில் நுழையக்கூடிய காற்று தான் அது சிதம்பரம் மற்றும் புவனகிரி, அப்படியே அதற்கு மேற்கே நெய்வேலி, வடலூர், சேத்தியார் தோப்பு, காட்டுமன்னார் கோவில் பகுதிக்கு போனோன்னே அதில் கூட ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்த பிறகு அப்படியே விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் வழியாக செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் வழியாக வடக்கு நோக்கி திருவண்ணாமலை மாவட்டம் வழியாக பயணிக்கும் பொழுது வறண்ட காற்றாக திருப்பத்தூர் மற்றும் வேலூர், திருத்தணி உள்ளிட்ட அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி, வேலூர் மாவட்டத்தோட வேலூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தோட ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் பகுதிக்கு போய் அனலை கொடுக்கிறது. ஆக டெல்டாவில் நுழைவது காஞ்சிபுரம் போகும், தூத்துக்குடியில் நுழைவது மதுரை போகும். அதே போல ராமநாதபுரம் தெற்கு கடலோரத்தில் நுழைவது திருச்சிக்கு வரும். இதுதான் வெப்பமடைந்து போகிறது தெற்கு திசை காற்று. ஆனால் மேற்கு திசை காற்று வருகிற காரணத்தினால பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெப்பம் குறைய தொடங்கும். பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டைக்கு வெப்பம் குறைய தொடங்கும். மேற்கிலிருந்து மழை வர இருக்கிறது. கிழக்கிலிருந்து மேற்கு காற்று, இரு காற்று இணைவு என்பது மதுரை, பாளையங்கோட்டை, விருதுநகர், மதுரை மற்றும் கோவில்பட்டி, அப்படியே திருச்சி, மணப்பாறை, கரூர் மற்றும் அரவக்குறிச்சி, கரூர் மற்றும் கரூர் பரமத்தி வேலூர், ஈரோடு மற்றும் எடப்பாடி உள்ளிட்ட சேலம் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா வேலூர், இங்கே போய் வெப்பத்தை கொடுத்தோம். ஆக வங்க கடலோரம் நுழையக்கூடிய காற்று உள் மாவட்டங்களில் போய் தெற்கு தென்கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று வடக்கு வடமேற்கு திசையில் போய் வெப்பத்தை அதிகப்படுத்தினாலும் மாலை இரவு இடிமழை பொழிவை கொண்டு வந்து கொடுக்கும். படிப்படியாக முன்னேறும். வரக்கூடிய 1ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் தேதி 3ஆம் தேதி உள்ளேயும் வந்துடும், வங்க கடலோரமும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் வங்க கடலோரம் அட்டிய டைமில் எல்லா இடத்துக்கும் பெய்யாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க, இப்போ டெல்டாவோட வேதாரண்யம் பகுதிக்கு வரணும்னா பட்டுக்கோட்டை, அதிராமப்பட்டினம், அப்படியே பேராவூரணி வழியாக வரணும். முரத்தநாடு மற்றும் அப்படியே மன்னார்குடி வழியாக வரக்கூடியது திருத்துறைப்பூண்டி, கோட்டூர் பகுதிக்கு போகும்.
அது ஏதாவது ஒரு நாள் போகும் அந்த வழித்தடத்தில். தஞ்சாவூர் நீடாமங்கலம் வழியாக வந்தால் அது திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் பகுதிக்கு போகும். அது ஏதாவது ஒரு சில நாட்களில் கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு வழித்தடத்தில் போகுமே தவிர அடைத்து கொண்டு கிடைக்க வராது. அப்படிப்பட்ட நாளும் இருக்கு. ஆனால் எல்லா நாளும் நீங்கள் எதிர்பார்த்து ஏமாற்றத்தை ஏற்படுத்தி அப்புறம் வானிலையை குற்றம் குறை சொல்வீங்க. புரியுங்களா? வார்த்தைக்கு வார்த்தை ரொம்ப ரொம்ப அர்த்தம் இருக்கு. மழை பெய்யாதுன்னு சொல்லல, பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கர்நாடக எல்லையோர பகுதிகளில் தினசரி பெய்யும். அங்கேயும் ஒதுக்குதல் இருக்கும். ஒரு அட்டிய டைம்ல எல்லா நாளும் எல்லா ஊர்லையும் எல்லா இடத்துலையும் கனமழையாக கொட்டாது. தினசரி வேற ஊரில் பெய்யும். ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் பெய்யலன்னா கூட அடுத்த நாள் பெய்யும். இப்போ மதியத்தில் பெய்யலன்னா கூட இரவில் பெய்யும். அப்படி வரும். மேற்கிலிருந்து கிழக்கே வர பரப்பில் குறைந்தாலும் கிழக்கு கடலோரத்திற்கும் மழை உண்டு. அது 2ஆம் தேதி 3ஆம் தேதி மற்றும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளிலிருந்து அக்னி நட்சத்திர நாளிலிருந்து நல்ல மழைப்பொழிவை கடலோரத்திற்கும் வந்து கொடுக்கும். அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள் நம்பர் 1 இடத்தை பிடிக்கும். கேரளா, கர்நாடகா அதை விட கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக சென்னை முதல் கோடியக்கரை வரைக்கும் உள்ள பகுதிகளுக்கும் கொடுக்கும். தென்கடலோரத்திற்கும் அவ்வப்பொழுது கொடுக்கும். ஆனால் தென்கடலோரத்தில் தென்கிழக்கு திசை காற்று இலங்கை வழியாக நுழையும் பொழுது அவ்வப்பொழுது குறைவான மழைப்பொழிவு கொடுத்தாலும் அங்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். புரியுதுங்களா? பொதுவாக கடலோரத்தில் தினசரி மழை பெய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. வெப்பம் குறைந்து தணிந்து இருப்பதற்கு தென்கிழக்கு தெற்கு திசை காற்று வழிவகை செய்கிறது. அனல் காற்று, இப்படி ஹீட் ஸ்ட்ரோக் இதெல்லாம் நீங்கள் கடலோர பகுதிகளில் எதிர்பார்க்க வேண்டாம். நான் சொல்லியிருக்க இடத்துல கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும். எங்கன்னா டெல்டாவில் நுழையக்கூடிய காற்று சிதம்பரத்திற்கும் நெய்வேலிக்கும் இடையில் போய் அதிகரிக்கும். அப்படியே இன்னும் அதிகரித்து அப்படியே திருவண்ணாமலை மாவட்டம் தாண்டி வேலூர், திருப்பத்தூர் வரைக்கும் போய் அதிகரிக்கும். கடலோரம் பெருசாக இருக்காது. சென்னையை பொறுத்த வரைக்கும் மீனம்பாக்கத்தில் மட்டும் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே மரங்கள் இல்லாத காரணத்தினாலே, பொட்டலாக இருக்கிற காரணத்தினாலே, புல்வெளி கூட இல்லாத காரணத்தினாலே அங்கே கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும். பிற உள் மாவட்டங்களில் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கணவாய் பகுதிகளுக்கு வெப்பம் குறையும். இப்பொழுதைக்கு முற்பகலில் வெப்பம் கூடி இருந்தாலும் மாலை இரவு மழை வர்ற வரைக்கும் கொஞ்சம் புழுக்கமாக இருக்கும். ஆனால் கடந்த சில நாட்களுக்கு இருந்த அனல் காற்று இந்த 102, 104 டிகிரி எல்லாம் பொள்ளாச்சி போகாது, வெப்பம் குறையும். ஆகவே மழைப்பொழிவு கண்டிப்பாக படிப்படியாக பரவலாகி எல்லோருக்கும் கொடுக்கும் நாள்னா முதல் வாரத்தில் 1ஆம் தேதி 2ஆம் தேதி, அப்புறம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 4, 5, 6, 7, 8ன்னு மே மாதம் முழுவதுமே மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கர்நாடக கேரள எல்லையோரம் கொஞ்சம் பரவலாக மழைப்பொழிவு கொடுக்கும். பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் நல்ல மழை இருக்கு. தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருக்கணும். மழை ஒதுக்கி தான் பெய்யும். ஆனால் வெப்பம் படிப்படியாக குறையும். இந்த கோடையில் மழை பொழிவதே பெரிது. அதை கணித்து அறிவிப்பது மிக பெரிது. நீண்ட காலமாகவே இதை சொல்லி வர்றோம். இதற்கு அடுத்தபடியாக வங்கக்கடலில், அரபிக்கடலில் 2 வேறு காற்றழுத்த தாழ்வு நிலைகள் உருவாக போகுது. அது தொடர்பான இதை தொடர்ந்து வரக்கூடிய அறிக்கையில் அது தொடர்பாக எங்கே மழை பெய்யும், எங்கே போகும், எப்படிப்பட்ட வானிலை அமைய போகிறது என்பதை தொடர்பாக இதனோட தொடர்ந்து வரக்கூடிய அறிக்கையில் சமர்ப்பிக்க இருக்கிறேன். இணைந்திருங்கள். நன்றி.